பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். காவேரி மேகதாது விஷயமாக பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கே போவார், 13 பேரோட போவார்னு சொல்லி லிஸ்டெல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்திலே பார்க்கும்போது டிகே சிவகுமார் அவர்கள் ஒரு மீட்டிங்கை போட்டு நீங்கள் இங்கே வர வேணாம், இங்கே அசாதாரணமான சூழல் நிலவுது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இந்த மீட்டிங் ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு தண்ணி தரவே முடியாது அப்படிங்கிற தீர்க்கமான விஷயத்தை முன்வைக்கிறாரு. எங்கள் அணையில் எவ்வளோ தண்ணி இருக்குன்றதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், மறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இந்த பிரச்சனையில் என்ன குழப்பம் இழுக்குதுன்னு பார்க்குறீங்க? எங்கே இது ரிசால்வ் ஆகும்? காவேரி பிரச்சனை அப்படின்றது இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம்லேருந்தே ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் அதில் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுதான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடியிலேருந்து பார்த்தீங்கன்னா கூட அவங்க நினச்சபடி நடக்கலை. விவசாயிகள் பல ஊர்களில் போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் சரியாகவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் காவேரியில் ஜூன் ஜூலைக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆணையத்தோட சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் படி கிடைக்க வேண்டிய தண்ணியும் நமக்கு கிடைக்கல. அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தது போன்ற விஷயங்களும் உருப்படியான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இந்த சூழலில் அந்த மேகதாது விஷயம் பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்வி பதில் வரும்போது அவர் மந்திரி என்ன சொல்லிட்டாரு, 2018 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அணை கட்டுறதை பற்றி அணைக்கு கட்டுறதுக்கு காவேரிக்கு கீழே உள்ள மாநிலங்களோட பர்மிஷன் தேவையில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டார். அதுதான் அந்த மேகதாது அணையை பற்றி மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி அது தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பை உண்டாக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க உடனே விஜயெல்லாம் லெட்டர் எழுதினார், பிரைம் மினிஸ்டர்லாம் லெட்டர் எழுதினார். அப்போ அதை தொடர்ந்து தான் ஒரு பேச்சு அடிபட்டுது. தண்ணி விடலைன்றதுனால இவர் போகிறாரு, கர்நாடகாவில் போய் டி சிவகுமார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு அப்படின்னு. இந்த செய்திக்கு எந்த விதமான ஒரு அஃபிஷியல் வடிவமும் கிடையாது, அஃபிஷியலாக எதுவும் வெளியிலே வரல. ஆனால் இந்த செய்தி மட்டும் பரவுது. அவர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி 4ஆம் தேதி போகிறாரு, அவர் கூட விஷ்ணு ரெட்டி போகிறாரு, இவர் போகிறாரு, நீர்வளத்துறை செயலாளர் போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் 13 பேர் கொண்ட ஒரு பெரிய ஒரு குழு போகுது அவர் கூட. இந்த செய்தியெல்லாம் யார் விட்டாங்கன்னே தெரியல, ஆனால் வெளியில் வருது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதாவது மீடியா எதையுமே ஒரு ஆதாரபூர்வமாக வெளியிடணும். இந்த கவர்மெண்ட் எதையுமே விஷயங்களை வெளிப்படையாக சொல்லலை. ஏன்னா முந்தி மாதிரி நம்ம ஒரு பேசுகிற சீஃப் மினிஸ்டரை பார்க்கல, பேசாத சீஃப் மினிஸ்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் சைலண்ட்டாக இருக்கார், பல விஷயங்கள் யார்கிட்டையுமே பேசுறதே கிடையாது. அப்போ அவர் பேசாத இருக்கிறது போது பல விஷயங்கள் தானாக முளைச்சி வருது வெளியில். அதுக்கு அவர் மறுப்பும் சொல்கிறதில்ல, ஒன்றும் சொல்கிறதில்ல. இப்போ இன்றைக்கி பாருங்கள், இவர் போகிறாரு அப்படின்னு முடிவு வந்துச்சு. இவர் போகிறாரு சொன்னோடனே என்ன ரியாக்ஷன்ஸு? விவசாயிகள் சங்கம் என்ன சொன்னாங்க, பிஆர் பாண்டியன் மற்ற விவசாயிகள் சங்கம், நீங்கள் போகிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, போகாதீங்க. எடப்பாடி என்ன சொன்னார், ஸ்டாலின் என்ன சொன்னார், சண்முகம் என்ன சொன்னார், போகாதீங்க, போகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, கர்நாடகத்தை நம்ப முடியாது, பேச்சுவார்த்தைன்ற இதில் காலத்தை தள்ளுவாங்க, அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கதவை தட்ட வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டு அல்லது காவேரி ஆணையம், இதான் நம்ம கதவை தட்டணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாரி இவர் போறாருன்ற பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்தது. அதான் சரி, போவார்னு சொன்னா அதை வச்சு ஒரு விவாதம் ஓடுது, போகலான்னு சொன்னா அதை வச்சு ஒரு விவாதம் ஓடுது. அதான். ஆனா கர்நாடகாவில் பார்க்கும்போது சிவகுமார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. 3ஆம் தேதி அவர் வரப்போறாரு அப்படிங்கிற விஷயத்தை அவரே வெளிப்படுத்துறாரு. அலுவலகங்கள் எல்லாம் ரெடி பண்றத விஷுவல்ஸ் எல்லாம் வருது. அப்போ அவங்க சைடு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு எப்படி இப்போ இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க? அவங்களுக்கு அவங்க இந்த ஏற்பாடுகளை ஏன் பண்றாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற பிரஸுக்கு நீங்க அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க, இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் போறதா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் கர்நாடகாவுக்கும் ஏற்பாடு பண்றாங்க. கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் நீ வராத, இப்போ வராத, ஒரு ஜனநாயகம் படத்துக்கே பிரச்சனை வருது, அட்டல் நாகராஜ் கலாட்டா பண்றாரு, 13ஆம் தேதி பந்த் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு அவர் ஒரு பிரச்சனை பண்ணி இப்போ வந்தீங்கன்னா சேஃப்டி செக்யூரிட்டிலாம் பல பிரச்சனைகள் இருக்குது, வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் எந்த மாநிலத்துக்கு போகிறாரோ அந்த மாநில சீஃப் மினிஸ்டர் இவரை வர வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் இங்கேருந்து போகிறாருன்றதே இவர் இங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற மீடியாவுக்கு கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட்டில். அப்படி மூடுபந்திரமாக இவங்க வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறார் நிர்மல்குமார், அந்த மாதிரி எதுவும் நாங்கள் டிசைட் பண்ணலைன்றார், போகிற மாதிரி டிசைட் பண்ணலைன்றார். அப்போது இத்தனை நாள் வந்த செய்தி என்ன? அப்போ தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குறீங்களா? தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குறீங்களா? உங்களுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லாத்தையும், நீங்கள் வர வேண்டாம் அவர் சொல்கிற செய்தியிலும் அவர் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி போகிற மாதிரி எதுவும் ஐடியா இல்லை அப்படின்னு இப்போ சொல்கிறீங்கன்னா, அப்போ இத்தனை நாள் ஒரு வார காலம் கிட்டத்தட்ட இந்த செய்தி பரவித்த, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அப்போ என்ன வெளிப்படைத்தன்மை இந்த கவர்மெண்ட்டில் இருக்கு? எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை. விஜயே பார்க்க முடியறதில்ல, அவர் பேச முடியறதில்ல. ஸ்டாலினோ அல்லது கலைஞரோ ஈவன் ஜெயலலிதா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க, நீங்கள் ஏதாவது பார்த்து கேட்க முடியும். பட் உங்கள்கிட்ட யாருமே பார்க்க முடியல, பேச முடியல. இந்த நிலைமையில நீங்கள் 10வது மாடிக்கு வர போறீங்க. நீங்கள் 10வது மாடிக்கு போனால் அவ்வளோ உயரத்தில் உங்களை யாரும் தொடவே முடியாது, யாரும் வரவே முடியாது.
அப்போ என்ன செய்தி பரவும், கவர்மெண்ட்லேருந்து என்ன செய்தி வெளில வரும், எது உண்மை எது பொய், எது கவர்மெண்ட் பண்ண நினைக்குது, எது பண்ண வேண்டாம் நினைக்குது, எதுவுமே தெரியல. இல்லை, அவர் அமைதியாக இருக்கிறதுனாலே பல செய்தி பரவுதுன்னு சொல்லி குறிப்பிட்றீங்க இல்லையா? இப்போது இந்த செய்தியெல்லாம் கேசியமாகவே பரவுது, இதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லி அவங்க அமைதியாக இருக்கலாம் இல்லையா? இல்லை, இது ஏன் பரவுது? யாரோ ஒருத்தர் உங்க தாவைக்கார யாரோ ஒருத்தர் வேற யாரோ ஒருத்தர் சொல்லி தானே பரவுது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த வேளாண் அமைச்சர் என்ன சொன்னாரு, சிஎம் வந்து கர்நாடகா போவேன்னாரு. அப்புறம் அவரே 2 நாள் கழிச்சு பல்ட்டி அடிச்சார். என்ன சொல்றாரு, இதை வந்து முதல்வர் டிசைட் பண்ணுவார் அப்படின்னாரு. அப்போ முதல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்திருக்கு, அப்புறம் அந்த மினிஸ்டர் வெளில சொல்லிட்டாருன்றதுக்காக அதை மாத்திட்டாரு அவர். அதுக்கப்புறம் வந்து நீங்க போற மாதிரியான செய்திகள் தான் வந்திருந்தது. நீங்க இத்தனை பேரோட போறீங்க, அத்தனை பேரோட போறீங்க, இதெல்லாம் வந்து இது தவிர இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிவகுமார் இதை சொன்ன உடனே நீங்கள் போகல அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் அங்கே போகிறதே வந்து சரியில்லைன்றது எல்லாருடைய கருத்து, அது பெரும்பாலோட கருத்து அதுவாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா காவேரி வரலாறுன்றது ஒரு நீண்ட வரலாறு சார். அந்த வரலாறுல வந்து பலவிதமான பேச்சுவார்த்தைகள்லாம் பல தடவை நடந்திருக்கு. இதெல்லாம் சாதகமாக கர்நாடகா எடுத்துட்டாங்க பல பேச்சுவார்த்தைகளை. அதனால் ஜெயலலிதா அந்த விஷயத்தை கிளியராக இருந்தாங்க. கர்நாடகாவோட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடாதுன்னு, சட்ட போராட்டம் மட்டுமே வழின்னு அவங்க தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி நல்ல எண்ணத்தோடு போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தினா கூட அதை பயன்படுத்தி கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, டேம் கட்டுறது, தங்களுடைய பாசன பகுதிகளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர, காலத்தை கடத்துவாங்க, நேரத்தை போக்குவாங்களே தவிர, அவங்களுக்கு வேண்டியதை பண்ணிப்பாங்களே தவிர தமிழ்நாடோட கோரிக்கையை ஏற்றுக்கவே மாட்டாங்க. சிவகுமார் சொல்கிறார், வந்து எங்கள் டேம்ஸ் எல்லாம் பாருங்க, பார்த்து தண்ணி இருக்கா பாருங்க. நாங்கள் எதுக்கு பார்க்கணும்? அதுக்கு தான் காவேரி ஒழுங்காற்று குழு இருக்குல்ல, அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே சொல்கிறான். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறான், 3500 கியூசெக்ஸ் விடுங்க, 15 நாளைக்கு விடுங்க, அவங்க பார்க்காதே சொல்கிறாங்க. உங்கள் டேம் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை, அந்த ஒழுங்காற்று குழுவில் உங்கள் டேமோட இது இல்லை, ஷட்டர் திறக்கிறதுக்கான அவன்கிட்ட அதிகாரம் இல்லை. அதுதான் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதித்து நீங்கள் ஷட்டரை திறக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கூட்டாட்சியில் வந்து நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. மாதம் இவ்வளோ விடணும்னு. எங்களுக்கே தண்ணி இல்லைன்னா இருக்கிற தண்ணியில் பங்கு போடு. உங்ககிட்ட 4 டிஎம்சி இருக்கா, எனக்கு 2 டிஎம்சி தரணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிதா, 2 வேண்டாம்ப்பா, 4 இருக்கு, 1 கொடுப்பா, எனக்கு 10 இருந்தால் தான் 4 கொடுப்பேன்றியா, 4 தான் இருக்கா, எனக்கு 1 கொடு, ப்ரொபோஷனல் விகிதாச்சாரமாக கொடு. உங்ககிட்ட இல்லைன்னா அதை ஒத்துக்கிறோம், கரெக்டு. மழை குறைவாக பெஞ்சிருக்கு, குறைவாக பெஞ்சதே எங்களுக்கு எவ்வளோ பங்கு போடு, அதை போடு. 3 கொடுக்கறதுக்கு பதிலாக 1 கொடு, 4 கொடுக்கறதுக்கு பதிலாக 2 கொடு, 10 கொடுக்கறதுக்கு பதிலாக 3 டிஎம்சி 4 டிஎம்சி கொடுங்க. ஏன் அது இருக்கிற தீர்வுகள்லாம் தமிழக சார்பில் அந்த காவிரி ஒழுங்காட்டு குழுவில் வந்து முன்வைக்கப்படுகிறதா? ஆமாம், இதெல்லாம் வந்து முன்னு வச்சு தான் சார், இதெல்லாம் அப்பீல் போய் இதெல்லாம் சொல்லி தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. இப்போ ரிலீஸ் பண்ண சொன்ன பிறகு கர்நாடகா முடியாதுன்னா நம்ம தட்ட வேண்டிய கதவு ஆணையம், இல்லாட்டி வந்து சுப்ரீம் கோர்ட்டு, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் பண்ணணும். இது வந்து ஆணையம் சொல்லியிருக்கு. நீங்கள் ஆணையத்துக்கிட்ட போனாங்க, கர்நாடகா கவர்மெண்ட் அப்பீல் போனாங்க, ஆணையம் அது ஒத்துக்கலை. ஒழுங்காற்று குழு சொன்னதுக்கு எதிர்த்து ஆணையத்துக்கு போனாங்க, ஆணையம் ஒத்துக்கலை, நீ கொடுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இவங்க கொடுக்க வேண்டியது தானே, அவள் கொடுக்கலன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் டைரக்ஷன் வாங்கணும், வேறு வழி கிடையாது. அப்போ அதை தான் பண்ணணுமே தவிர நீங்கள் போய் எதுக்கு சிவகுமார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? என்ன இருக்குது, எல்லாம் இது ஒரு பெரிய வட்டம் வந்தாச்சு. காவேரி விஷயத்தில் கிட்டத்தட்ட 120 வருஷமா 130 வருஷமா எல்லாம் முடிஞ்சாச்சு. இனிமேல் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிட்டான் 2018 திருப்பில் 15 வருஷம் இதுதான்ப்பா, வேறு எதுவும் கிடையாது அப்படின்ட்டான். நடுவில் எதுக்கு பேச்சுவார்த்தை? அப்போ அவ்வளோ உச்சபட்ச கோர்ட்டு ஒரு விஷயத்தை முடிவாக சொன்ன பிறகு நீங்கள் எதுக்கு போய் சிவகுமார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? அதுதான் விவசாயிகள் வேண்டான்றாங்க, எதிர்கட்சிகள் வேண்டான்றாங்க, கம்யூனிஸ்ட் அவங்க கூட்டம் ஆதரிக்கிற கட்சியை வேண்டான்னுது. ஆனால் இதெல்லாம் இந்த வதந்தியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போகிறதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் அந்த வதந்திகளை பரப்பி விட்றீங்க. கரெக்டாக நீங்கள் போகிற மாதிரியே ஒரு விஷயத்தை பரப்பி விட்றீங்க. இன்றைக்கி சிவகுமார் அதை வேண்டாம் வர வேண்டாம்னு சொன்னோன்னே அது மாதிரி போகிற மாதிரி ஐடியா இல்லை, நாங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பின்னாடி கொண்டு போகிறீங்க. அப்போது இந்த கவர்மெண்ட்டில் என்ன வெளிப்படைத்தன்மை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அதாவது இவங்க எல்லாத்தையுமே ரகசியமாக வச்சுருக்காங்க சார். இதுக்கு எல்லாம் மொத்தத்துக்கு காரணம் விஜய் வாயை விட்டு பேசாது தான். விஜய் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாத இருக்கிறது. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஏதோ ஒரு சமயத்தில் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ கேஷுவலாவது மீட் பண்ணணும். ஃபார்மலாக கூட மீட் பண்ண மாட்டான், கேஷுவலாக கூட மீட் பண்ணலாம். எதுக்காக இப்படி வாய மூடிட்டு இருக்காருன்னு தெரியல. இங்கே கீழே இருக்க மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் ஏதோ ஒன்று அவங்க பாட்டுக்கு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. பல பேருக்கு ஆதவர்ஜனா தான் சோர்ஸாக இருக்கார் போல் இருக்கு. ஆதவர்ஜனா சொல்கிறத போட்டு விட்டுருக்காங்க. கடைசியில் அது நடக்கலைன்னா அப்போ உண்மையாக கவர்மெண்ட் என்ன நினைக்குது, விஜய் என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இயங்குறதா இந்த காவிரி விஷயத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பத்துக்கு காரணம். இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு தண்ணியை ரிலீஸ் பண்ணாத இருக்காங்க. அதற்கான நடவடிக்கையை இந்த கவர்மெண்ட் உடனே எடுக்கணும். இல்லை, அதை தான் அவர் முன்வைக்கிறாரு. இது வந்து சட்ட ரீதியாக தான் முன்வைக்க முடியும், நாங்கள் உச்சநீதிமன்றத்தை போக போகிறோம்னு சொல்லி சிடிஆர் அவர்கள் பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இதை முதலே பண்ணியிருக்கலாமே. இந்த இப்போ அங்கே கர்நாடகா போகிறாரு வராருன்னு எதுக்கு இந்த கிளப்பி விட்டீங்க? அப்புறம் அவர் எதுக்கு நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னார்? இந்த விஷயத்துலேயே 10 நாள் போச்சு இல்லை? நீங்கள் முதலே சுப்ரீம் கோர்ட் தட்ட வேண்டியது. என்றைக்கு ஆணையம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியது தானே. இப்போ வந்து சிவகுமார் வர வேணான்னு சொன்னதுக்காக
இந்த மாதிரியான முடிவு எடுக்கப்படுகிறதா? நாங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்கிறோன்ற முடிவு எடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதான் தெரியுது. இவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது, இவங்க முதல்ல அங்கே போயிட்டு பேசி, அதாவது இவங்களுக்கு என்னென்னா, சரி இவர் வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறாரு, புதுசாக வந்திருக்காரு, ஒரு புது முயற்சி எடுக்கிறாரு, சும்மா வந்து நம்ம சட்டத்தையே நம்பியிருந்தா போகாது, நம்ம ஒரு பர்சனலாக ஒரு ரேப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுலேருந்து ஒரு ஏதாவது நம்ம பெனிஃபிட்ஸ் கிடைச்சிதுன்னா அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு செல்வாக்கு இங்கே வரும், நமக்கு தமிழ்நாட்டில் வரும்னு அவர் நினைக்கலாம். ஒரு வேளை இப்போ சட்டத்தின் மூலமாகவோ இல்லை ஆணையத்தின் மூலமாகவோ சாதிக்காததை விஜய் நேரில் போய் பேசி சாதிச்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வச்சுக்கோங்க, அது வந்து இவருக்கு ஒரு பெரிய பேரை கொடுக்கும்ல. ஆஹா பாருப்பா அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம் பண்ணிட்டார் அப்படின்னு வரும்ல. அதுக்கு இவர் ட்ரை பண்ணாரோன்ற ஒரு சந்தேகம் வருது. ஆக்சுவலாக அதுக்கு இவர் ட்ரை பண்ணாரோ, அதனால அது முறையான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா காவேரி விஷயத்தில் இவ்வளோ நீண்ட வரலாறுல பார்க்கும்போது அது ஒரு உச்சக்கட்டத்துக்கு போயிடுது. இந்த இனிமேல் பேச்சுவார்த்தைன்றதுல அர்த்தம் கிடையாது. ஆனால் இவர் என்ன நினச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா, உள்ள முதலமைச்சர் நம்ம போயிட்டு பேச்சுவார்த்தையின் மூலமாக ஏதோ 2000 கியூசெக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, சரி பாருங்கள் இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் போனால் கூட சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க, விஜய் போனாரு சாதிச்சிட்டார் பாருங்க அப்படின்ற மாதிரி பேர் வரும்ன்ற மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணாங்களா தெரியல. உண்மையிலேயே அது எடுபடலையோ, கர்நாடகாவில் நடந்த விஷயங்கள் காரணமாக அங்கே கடும் எதிர்ப்பு காரணமாக எடுபடலையோ தெரியல. ஏதோ ஒன்று இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து, அதாவது மக்கள்கிட்டேருந்து சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் மறைக்குதோ, வெளிப்படைத்தன்மை இல்லையோன்றதான் நமக்கு திருப்பி திருப்பி ஒரு முக்கியமான கேள்வி. இல்லை மறைக்கிறது மூலமா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? ஒரு லாபமும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு லாபமும் இல்லை. இதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறது அவங்களுக்கு நல்லது, கவர்மெண்ட்டுக்கு நல்லது. இது மாதிரிலாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து பரப்பி விடுறது இருக்குல்ல, அதை வந்து மறுக்காத வரையும் அது வந்து கண்டுக்கிறது இல்லை. இப்போ நமக்கு இதுவே கர்நாடகா சிவகுமார் நீங்கள் வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டார். இப்போ அவரே வந்து இவரை வர வைக்கிற மாதிரியே சூழல் இருந்து வச்சுக்கோங்க. நமக்கு எப்போ தெரிஞ்சிருக்கும் தெரியுமா, இவர் எங்கேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட் ஏறும்போது எத்தனை பேர் போனாங்கன்னு ஒரு லிஸ்ட் வரும். அப்போ தான் நமக்கு தெரியும் இப்போ கர்நாடகா போகிறாரு, இத்தனை பேர் போகிறாங்கன்ட்டு. அது வரையும் தெரியாது. அப்போ மக்களை இந்த அளவுக்கு தான் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? அப்போ மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? கவர்மெண்ட் வந்து பீப்புளோட ஒரு கம்யூனிகேட் பண்ணணுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இல்லையா? அது ஒரு சீஃப் மினிஸ்டரோட ப்ரோக்ராமு, ஒரு முக்கியமான இஷ்யூவில் அவர் எடுக்கிற நடவடிக்கைகள் பற்றி கம்யூனிகேட் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா இல்லையா? அதை வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணுதா? அந்த அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு வந்து மக்கள்கிட்ட எப்படி எதிர்ப்பு இருக்குது, ஆதரவு இருக்குது போன்ற விஷயங்களை வந்து இந்த கவர்மெண்ட் கணக்கில் எடுத்துக்குதா இல்லையா? ஒரு கட்டத்தில் நேற்று வரையும் நீங்கள் போகிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்த மாதிரி செய்தி வந்தது. சிவகுமார் சொன்ன பிறகு நீங்கள் போகல, இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, அது மாதிரி ஐடியாவே இல்லை, போகிற மாதிரி ஐடியாவே இல்லைன்றீங்க. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது, ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை? முக்கியமான இஷ்யூ இது ஆக்சுவலாக. அதனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னும் வெளிப்படைத்தன்மை தேவைன்னு நினைக்கிறேன். உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து பெரிதும் பதிவு பண்ணுறது என்னன்னா, கர்நாடகாவில் வந்து எல்லா கட்சியுமே ஒற்றுமையாக இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே பிரிஞ்சு கிடக்குறாங்க, அனைத்து கட்சி கூட்டமே ஒன்று நடக்கலை அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறீங்க. இந்த விவகாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை எல்லாருமே கேட்குறாங்களே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணுன்ட்டு. அங்கே அனைத்து கட்சி கூட்டம் அங்கே பாஜகவும் காங்கிரஸும் ஒன்றா இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்கூடாது தண்ணின்ட்டு. இந்த ரெண்டு பேரும் தமிழர்களுக்கு துரோகிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவும் காங்கிரஸும் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து காவேரி விஷயத்தில் தமிழ்நாட்டு முதுகில் குத்துறாங்க. இங்கே இருக்கிறவங்க எடுக்கிற நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமாக ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கோங்க. நம்ம காவேரி விஷயத்தில் சட்டப்பூர்வமாக வாங்கி வச்சுருக்கோம். சுப்ரீம் கோர்ட் சொல்லி 178 டிஎம்சி கொடுத்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஜூன் மாதம் இவ்வளோ கொடுக்கணும், ஜூலை மாதம் இவ்வளோ கொடுக்கணும்னு இருக்குது. நம்ம சட்டத்தை தான் நம்பியிருக்கோம். ஒரு மாநிலம் வந்து உச்சபட்ச கோர்ட் சொன்னதான் நம்பியிருக்கு. அதை வந்து இன்னொரு மாநிலம் கேட்கலைன்னா அப்போ அதுக்கு என்ன தண்டனை அந்த மாநிலத்துக்கு? அது சுப்ரீம் கோர்ட் தான் மறுபடியும் டிசைட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் தான் கோர்ட் அவமதி பழக்க சீஃப் மினிஸ்டர் மேலேயே போடணும். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா எது நடந்தாலுமே அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் பொலிட்டிக்கலாக. யாருக்கு? கர்நாடகாவில் இருக்கிற இப்போ பிரைம் மினிஸ்டர் வாயை திறந்து சொல்லணும், சொன்னால் தான் வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் விடுவார்னு காங்கிரஸ்காரன் சொல்கிறான். கவர்மெண்ட் அவன் எப்படி பண்ணுறாங்க? அவனுக்கு என்னென்னா பிரைம் மினிஸ்டர் வாயை திறந்து சொல்லிட்டா, பாஜக பிரைம் மினிஸ்டர் வாயை திறந்து சொல்லிட்டாரு அப்படின்னு இங்கே கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணி பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை கையில் எடுப்பான். அவன் பாஜக காரன்னு சொல்கிறான், இங்கேயும் காங்கிரஸ் பதவியில் இருக்குது, கூட்டணி சர்க்காராக இருக்குது, அங்கேயும் காங்கிரஸ் முழுக்க அங்கே தான் ஆளுது. அப்போ வந்து ராகுல் காந்தி சொன்னான் டி சிவகுமார்ட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்கிறான். ராகுல் காந்தி உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ராகுல் காந்தி சொல்லி டி சிவகுமார் திறந்து விட்டார்னா உடனே பாஜக சொல்லிடுவான், பாருங்க காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு அரசியல் பண்ணுவான். பாஜகவும் காங்கிரஸும் ரெண்டுமே காவேரி வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் வந்து விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. விவசாயிகளுடைய நலனை முன்வைக்காம இப்படி எல்லா கட்சியினரும் அரசியல் பண்ணுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம இல்லை எல்லா கட்சியும் அரசியல் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. சரிங்க, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நமக்கு இப்போ என்னென்னா இந்த கவர்மெண்ட் புதுசாக வந்திருக்கு, இதோடைய அந்த லைன் ஆஃப் திங்கிங் இருக்குல்ல, அது நமக்கு இன்னும் தெளிவாக புலப்படலை. ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான ஒரு விஷயம் இங்கே இருக்கு என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை வந்து அமல்படுத்தணுன்றது தான் இங்கே நம்ம எதிர்பார்க்குற எல்லா விஷயமும். கர்நாடகா ஒழுங்காற்று குழு சொல்கிறத கர்நாடகா கவர்மெண்ட் அமல்படுத்தணும், ஆணையம் சொல்கிறத கர்நாடகா கவர்மெண்ட் அமல்படுத்தணும். இதுதான் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அது நடக்கலைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுன்றது தான் நம்ம விஷயம்.
இந்த கவர்மெண்ட்டுடைய லைன் ஆஃப் திங்கிங் வந்து விஜய் போவார்னு ஒரு வாரம் இழுத்தடிச்சிட்டு இன்றைக்கி வந்து சட்டப்பூர்வமான ஆக்ஷன் அப்படின்னு இப்போ சொல்கிறீங்களா? இப்போ விஜய் போவார்னு வந்த செய்தி உண்மையாக பொய்யா? இவங்களுடைய லைன் ஆஃப் திங்கிங் என்ன ஆக்சுவலாக? இவர் முதல்ல போயிட்டு ஏதோ ஒன்று கர்நாடகாவில் போயிட்டு பேசி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சாரா? அதன் மூலமாக தனக்கு இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் காவேரியில் மற்ற எல்லாரையும் விட எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு காமிக்க நினச்சாரான்னு தெரியல. ஸோ இங்கே வந்து எல்லா கட்சியும் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் போடணும்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் ஆல் பார்ட்டி மீட்டிங் போடணும். இவரையும் ஆல் பார்ட்டி மீட்டிங் போட மாட்டேங்கிறார். முக்கியமான பிரச்சனை இல்லை, இவர் போடல. இன்னைக்கு வந்து கிருஷ்ணசாமி அவருடைய தலைமையில் நாம் தமிழர் இவருடைய கட்சிகள் எல்லாமே இப்போ ஐஜிகே கட்சி இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு அபிஷியலான கூட்டமாக வராது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கணும்னா தாவேக்கா தான் கவர்மெண்ட்டு தான் ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கை அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வந்தால் தான் உண்டு. ஆக்சுவலாக வந்து அதில் போட்டு அதில் ஒரே ஒரு தீர்மானம், கர்நாடகா காவேரி ஆணையம் என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு கர்நாடகா உடனே தண்ணி விடணும் அப்படின்றது. இல்லாட்டி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம கதவை தட்டணுன்றது தான் இங்கே பாயிண்ட்டு. இதில் வந்து காங்கிரஸ்காரங்க சொல்கிற மாதிரி அவர் மோடி ஒரு வார்த்தை சொன்னால் அவர் கர்நாடகா கவர்மெண்ட்டிட்ட சொல்லணுன்றது வந்து அது ஒரு அரசியல், காங்கிரஸ் பண்ணுற அரசியல். இல்லை ராகுல் சிவகுமார் ஒரு வார்த்தை சொல்லணும்னு பாஜக சொல்கிறது அது இன்னொரு விதமான அரசியல். ரெண்டு பேரும் கில்லாடித்தனமாக அரசியல் பண்ணிட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. இந்த லைனில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாரு. ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு விஜயை சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேத்துடைய சிவகுமாரோடைய பேச்சுனால என்னமோ தெரியல, அந்த நிகழ்ச்சி நேரத்தில் விஜய் சந்திப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. எப்படி பார்க்கலாம்? இந்த சந்திச்சிருந்தால் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கும்? இல்லை, ரெண்டு பேருமே சந்திக்கிறத விரும்பியிருக்க மாட்டாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து இந்த மாதிரி காவேரி இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சூழலில் விஜய் போய் சந்திச்சாருன்னா அப்போ நான் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க? ராகுல்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் தண்ணி விட சொல்லுங்கள் சீக்கிரம், அவங்க கவர்மெண்ட் தான் நடக்குது. அப்போ நீங்கள் கேட்பாங்கல்ல, விஜய் வந்து கர்நாடகா பிரச்சனை காவேரி பிரச்சனையை பற்றி ராகுல் காந்தி சொன்னாரா இல்லைன்னு கேட்பாங்கல்ல. ராகுலுக்கு என்னென்னா நம்ம போய் விஜயை பார்த்தா விஜய் இந்த பிரச்சனையை பற்றி எப்படின்னா நம்மகிட்ட பதில் கிடையாது. அவராலையும் சிவகுமாருக்கு சொல்லி ரிலீஸ் பண்ண முடியாது. பண்ணினா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். அதனால் அவரும் சொல்ல மாட்டார். அதனால் இந்த இப்போ இருக்கிற சூழலில் சந்திக்க வேண்டாம். ரெண்டாவது வந்து விஜயே வந்து காங்கிரஸோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது விரும்பலை சார். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தெரியுது. ஆக்சுவலாக என்ன காரணம்? அவரே வந்து ரொம்ப நெருங்கி போனால் பிஜேபி கோச்சுக்குன்னு பயப்படுறாரு. அவர் பிஜேபி கோச்சுக்கும், பிஜேபி நிதியெல்லாம் வாங்கணும், பல விஷயம். இப்போவே கர்ப்பாம்பூச்சி போராட்டத்திலேயே தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே தாவேக்கா, சொல்லவே இல்லையே. கண்டிப்பாக. அப்புறம் போலீஸ் வன்முறையை கண்டிக்கவே இல்லையே தாவேக்கா. நீட்டு எக்ஸாம் விலக்கு தான் ஒரே வழின்னு சொன்னாங்களே தவிர அந்த போராட்டக்காரர்களோட நோக்கங்களை ஆதரிச்சாங்களா? அவங்க ஆதரிக்கலையே. அவங்க அதே தான் திமுகவும் ஆதரிக்கல. நான் சொல்றது என்னன்னா, தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸோட இந்தியா கூட்டணியிலும் சேரலையே. அவங்க இந்தியா கூட்டணியிலும் சேரல. இப்போ வைகோ புக் ரிலீஸ் அதுவும் வந்து கட் ஆகிடுது. அது எதனால் கட் ஆச்சுன்னு இன்னும் டீட்டெயிலாக பார்த்தா தெரியும். ராகுலும் விஜய் சந்திக்க விரும்பலையா என்னன்னு தெரியல. இவங்க வந்து இந்த 5 பேர் வந்தாங்க, முதல்ல ஆதரவு கொடுத்தாங்க, காங்கிரஸ்காரங்க வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போது இவங்களை முதலே நம்ம சேர்த்துட்டோமா அப்படின்னு யோசிக்கிறாரா தெரியல. ஏன்னா பாஜகவோட டீல் பண்ணுறதுக்கு இது இடைஞ்சலாக இருக்கும். பாஜக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இவர் காங்கிரஸோட எவ்வளோ தூரம் நெருக்கமாக போகிறாருன்னு. இவங்க என்ன பண்ணுறாரு, ரொம்ப நெருக்கமாக போகக்கூடாது, அதே சமயம் பாஜகட்டையும் நமக்கு வேலை நடக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு அடக்கி வாசிக்கிறார். அவங்க சொல்கிற விஷயங்களும் ஏற்றுக்கிறாரு. இந்த FCRA சட்டத்தை எதிர்க்க மாட்டேங்கிறார் அவ்வளோவா. அதே மாதிரி ஜிராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்கிறாரு. இந்த மாதிரி அப்புறம் அவங்க நியமித்த அந்த சீஃப் செக்ரட்டரியை கன்டினியூ பண்ணுறாரு, அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு. ஒரு வகையில் பாஜகவை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை பண்ணுறாரு. இந்த இதில் வந்து வந்தே மாதரம் இஷ்யூவில் பெருசாலாம் ஒன்றும் கண்டிக்கல. அது ஆக்சுவலாக விஜயே அறிக்கை விட்டுருக்கணும். ஒரு தாவேக்கா சார்பில் ஒரு அறிக்கை விட்டு அவர் பாட்டு கடந்து போகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாஜகவை ரொம்ப எதிர்க்க வேண்டாம்னு நினைக்கிறார். பாஜக என்ன நினைக்குது, இவரும் திமுகவை தோக்கடிச்சிட்டாரு, திமுக கூட்டணி கட்சிகளை இழுத்துன்னு வந்துட்டாரு, அதிமுக உடைச்சிட்டாரு, அதனால் இவரை நம்ம ஒன்றும் இப்போ ரொம்ப இவரை வந்து கொஞ்சம் அசைச்செல்லாம் பார்க்க வேண்டாம், இவர் நம்மளை ஏதாவது எழுத்தா நம்ம ஏதாவது பண்ணிக்கலான்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸோட ரொம்ப நெருக்கமாக இல்லாத தாவேக்கா இது பாஜகவோட எந்த மாதிரி நெருக்கமாக இருந்தால் நிதியெலாம் வாங்கி எந்த பிரச்சனைலாம் போக முடியுமோ அதுக்கான வேலைகளை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறதுனால காங்கிரஸோட நெருக்கமாக இருக்கிற விஷயம் வந்து ஏதோ வந்துட்டாங்க, ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கிற நிலைமையில் இருக்காரே தவிர மற்றபடி ஒரு ஆத்மார்த்தமாக வந்து காங்கிரஸோட கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரான்னு டவுட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அவர் தனக்கே ஒரு மெஜாரிட்டியை வந்து தேடிட்டாருன்னா வரப்போகிற இடைத்தேர்தல் போன்ற விஷயங்கள்னால அப்புறம் காங்கிரஸை வந்து எந்த அளவுக்கு, இல்லை காங்கிரஸ் மட்டும் இல்லை, ஈவன் கூட்டணி கட்சிகளை கூட எந்த அளவுக்கு அவங்களோட வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா இப்போ ஏற்கனவே விசிகாலாம் வந்து 2 குரலில் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சிபிஎம் சிபிஐலாம் வந்து வெளிப்படையாகவே பல விஷயங்களை வந்து விமர்சனம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவங்க தாவேக்கா என்ன நினைக்குது, காங்கிரஸ் இல்லாத நமக்காகவே ஒரு மெஜாரிட்டி கிடைக்குமான்னு பார்த்து தான் அந்த இதெல்லாம் நடந்தது. அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணதெல்லாம் நடந்தது. அது எலெக்ஷன் உடனே நடக்காதனால அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் வரது கொஞ்சம் நின்று இருக்கு. ஆக்சுவலாக எலெக்ஷன் வந்து கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க, நடக்குதுன்றது ஒரு விஷயம் வந்துடுத்து வச்சுக்கோங்க.
அப்போ இன்னும் அதிமுக சில எம்எல்ஏக்கள் இன்னும் ரிசைன்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கு நமக்குன்னு ஒரு 120 பேரை சேர்க்க முடியுமான்னு ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு விஜய். நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டி வந்த பிறகு இந்த மற்ற கட்சிகளுடைய அந்த கம்பல்ஷன் எதுவும் இருக்காது, நம்ம சுதந்திரமாக டிசைட் பண்ணிக்கலாம், நம்ம வாக்குறுதிகள் பலது கொடுத்துட்டோம், அடுத்த வாட்டி எலெக்ஷன்ஸில் நமக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க, அன்லஸ் வாக்குறுதி நிறைவேற்றினா தான் ஓட்டு போடுவாங்க, அதுக்கு நிறையா நிதி தேவையாக இருக்குது, இப்போ பட்ஜெட்டில் பார்க்கணும் என்ன பண்ணுறாருன்ட்டு ஒரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து காங்கிரஸோட சேர்த்துட்டாரே தவிர ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு அந்த இதை காமிச்சிக்கிறதுக்கு விரும்பலை அவர் ஆக்சுவலாக. அதனால் அவர் ராகுல் காந்தி சந்திக்காது. இப்போது காவேரி பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட பொதுவாகவே காங்கிரஸை பற்றின ஒரு மனநிலை அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. காவேரி விவகாரம் தொடர்பாக நீர்வழித்துறை அமைச்சரான புசி ஆனந்த் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது. அவர் பதில் சொல்லாமையே போகிறத பார்க்க முடியுது. வேளாண் துறை அமைச்சர் வந்து இதை பற்றி என்ன பார்வை கொண்டிருக்காருன்னு யாருக்குமே தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களும் இதை பற்றின கருத்துக்களும் வெளிப்படுத்தலை. ஆனால் சீட்டர் நிர்மல்குமார் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ இதை பற்றி பேசுகிறாங்கன்றது ஒரு முதல்கட்ட பார்வையாக இருக்குது. சிடிஆரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, முந்தைய ஆட்சியில் இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து இதை சரியாக வந்து செயல்படுத்தலை, சரியாக அணுகலை, அதனால தான் இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாரு. இந்தமாரி தண்ணி வழங்காத அணைகள் இருக்கு இல்லையா, அந்த அணைகளை வந்து மத்திய அரசு வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இந்த தீர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை மத்திய அரசு தான் அணைகளை நிர்வகிக்கணும், அந்த டேமை திறந்து விடுற அந்த அதிகாரம் வந்து அந்த ஒழுங்காற்று குழுக்கு இருக்கணும் அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது. ஆனால் அது வந்து மாநிலத்தோட உரிமைகளில் தலையிடுற மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க பண்ணலை. ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதோட நிறுத்திக்கணும், அந்த ஆணையம் சொல்கிறத மாநிலங்கள் கேட்குன்ற ஒரு நல்ல நம்பிக்கையில் தான் தீர்ப்புகள் கொடுக்கப்படுது. உங்கள் மாநிலத்தோட உரிமையில் உங்கள் டேமை நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா அது சரியாக வராது ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ ஆணையத்தோட தீர்ப்பையோ மதிக்குன்ற எண்ணத்தில் தான் அதெல்லாம் பண்ணினாங்க. ஆனால் அது நடந்துக்கிறத பார்த்தா அப்படி இல்லை. அப்படி பார்த்தா இப்போ டேமை திறந்து விடுற பொறுப்பையும் வந்து காவிரி ஆணையம் தான் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் வரும் போல இருக்குது இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது. மேகதாது அணையெல்லாம் வந்து பாஜக மந்திரி வந்து சொன்னார்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து கீழே இருக்கிற மாநிலங்கள்லாம் பர்மிஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் சொல்லலைன்ட்டு. ஸோ பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்களும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து காவிரி விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு நியாயமான ஒரு செயல்பாடுகள் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது, காங்கிரஸ்னு எதிர்பார்க்க முடியாது. ரெண்டு பேருக்குமே அந்த கர்நாடகா அரசியல் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த கர்நாடகா அரசியலில் யார் வந்து ஆட்சிக்கு வருது போகிறது, அது காவேரி முக்கியமான ஒரு பழைய ஓல்டு மைசூர் ஏரியாவில் வந்து காவேரி விஷயம் வந்து முக்கியமான விஷயம். அங்கே வந்து உங்களுக்கு அந்த எம்எல்ஏக்கள் அங்கே வின் பண்ணுறதுன்றது ஆட்சியை நிர்ணயிக்கிற ஒரு விஷயமா போகும். அதனால் வந்து இப்போ இவரெல்லாம் டி சிவகுமார்லாம் அந்த ஏரியாவை சேர்ந்தவர், ஓல்டு மைசூர் ஏரியாவை சேர்ந்தவர். அதனால் வந்து இந்த காவேரி விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாஜகவும் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதனால் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து சரியில்லைன்றது தான் பாயிண்ட்டு காவிரி விஷயத்தில். அதனால் டேமை வந்து ஆணையமே நிர்ணயிக்கணுன்ற அந்த குரல் வந்து அந்த அந்த விஷயம் மத்திய அரசுன்னு குறிப்பிட்டு சொல்கிறார், ஆணையம் இல்லாமல். அதான் மத்திய அரசுக்கு இதில் ஒன்றும் வேலை இல்லை சார். மத்திய அரசு வந்து அதான் ஆணையம்னு ஒன்று வச்ச பிறகு மத்திய அரசு எங்கே வரும் ஆக்சுவலாக? அதில் இருக்கவங்களாம் மத்திய அரசோட அதிகாரிகள் தானே, எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் மாதிரி தான் எல்லாருமே, பேர் தான் இருக்கே தவிர அது மத்திய அரசு சொன்னால் கேட்காது இருக்க போகிறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, மத்திய அரசு சொன்னால் கேட்காது இருக்க போகிறாங்க, எல்லாம் சொல்கிறத கேட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் எல்லாமே அந்த அந்த செல்கவுண்டு கீழே வரது தானே எல்லாமே. அது இண்டிபெண்டாக டிசிஷன் எடுக்குது, அவ்வளோதான். அந்த டிசிஷன் அமல்படுத்தலைன்னா என்ன, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான், வேற என்ன இருக்குது, அவ்வளோதான் வழி. ரெண்டாவது வந்து காவேரின்றது ஒரு நீண்ட பிரச்சனைங்க. அதில் வந்து கருணாநிதி இப்படி பண்ணார், இவர் எப்படி பண்ணாருன்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. இது வந்து ஒரு 130 140 வருஷத்து பிரச்சனை. 1782, அப்புறம் 1924, 1974 பல விஷயம் ஓடிட்டு இருக்குது. 89 அப்புறம் கலைஞர் மூலமாக தான் வந்து விபி சிங் ஆட்சியில் வந்து காவேரி ஆணையமே போடப்படுது, நடுவர் மன்றமே போடப்படுது. அந்த நடுவர் மன்றத்தோட இதுதான் வந்து இது காவேரி ஆணையம் உருவாகிறதுக்கான காரணமெல்லாம் அமைஞ்சுது. அது 2007 ரிசல்ட் வந்தது. அப்புறம் அது 2013 தான் இது வந்தது, கவர்மெண்ட் ஆர்டரில் கெசட்டில் போட்டாங்க. முதல்ல 89 வந்து அந்த நடுவர் மன்றம் வந்ததுக்கு காரணமே விபி சிங் ஆட்சி தான். அப்போ வந்து திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருந்தது. கர்நாடகா பல டேம்ஸ்லாம் கட்டி அவங்க பாசன பகுதியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து இந்த நடுவர் மன்றம் அது இதுன்னு ரொம்ப இதாகி காவேரியில் ஃபுல்லாக டேமெல்லாம் ரொப்பின பிறகு அது தமிழ்நாடு வெள்ளம் வந்து கர்நாடகா அழிஞ்சிட போகுதுன்னு தான் திறந்து விட்றாங்களே தவிர மற்றபடி அது ஃபுல்லாகாத திறந்தே விட கிடையாது. எப்போ என்றைக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அன்றைக்கி தான் அவங்க டேம் எல்லாம் ஃபுல்லான பிறகு தான் நமக்கு தண்ணி திறந்து விடுவாங்கன்னா இது ரொம்ப அநியாயம் இல்லை. அது ஆற்றுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே வந்து இதை நம்பி தான் இருக்குன்ற போது நீங்கள் திறந்து விடுறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? ப்ரொபோஷனேட்டாக திறந்து விடுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஒரு ஆணையம் சொன்ன பிறகு திறந்து விடுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது? அப்போது இந்த ஒழுங்காற்றுக்குழு உங்கள் டேமெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி தானே நீ 3500 கியூசெக்ஸ் திறந்து விடணும்னு சொல்கிறான். அப்போது இவங்களை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் கலைஞரை குறை சொல்லியோ இல்லை ஜெயலலிதாவை குறை சொல்லியோ இன்னொருத்தரை குறை சொல்லியோ ஒன்றும் இங்கே ஆக போகிறதில்ல. இன்றைக்கி என்ன பண்ணணுன்றது தான் பிரச்சனை. அந்த காலத்தில் இருந்த லீடர்ஸ் வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க.
உங்களுக்கு வந்து கருணாநிதியை வந்து குறை சொல்கிறது உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். இன்னொருத்தரை கேட்டால் ஜெயலலிதா பண்ணது தெரியலன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் ஜெயலலிதா வந்து அந்த ஆணையத்தோட இதெல்லாம் வந்து கெசட்டில் போடுறதுக்கு ஃபைட் பண்ணாங்க, லீகலாக ஃபைட் பண்ணாங்க. அப்போ சில பேர் என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து திமுக இருந்து அப்பயே வந்து அவங்கள போட்டுக்கலாமே, அப்பயே அவங்க கெசட்டில் போட்டுக்கலாமே. அப்போ கர்நாடகா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது அங்கே கேஸ் போயிருந்ததுனால அது ஆணையம் போட முடியல. சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து கெசட்டில் போட முடிஞ்சது ஆக்சுவலாக வந்து. அதனால் இந்த காவேரி விஷயத்தில் பழைய விஷயத்தை பேசி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி என்ன நிலைமை, இன்றைக்கி மேகதாது டேம் கட்டக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி நமக்கு தேவையான தண்ணியை விடணும், ஆணையம் சொன்னபடி, சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த 2 இஷ்யூவில் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்றது தான் இங்கே முக்கியம். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த விஜய் கவர்மெண்ட்டோட செயல்பாடுகளை நம்ம எதிர்பார்க்குறோம் ஆக்சுவலாக. பல்வேறு முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.